ஃப்ரைடேனா காலையில் எந்திரிக்கும் போதே ஹாப்பியாக எழுந்திரிப்பேன். ஏன் அப்படின்னா என்ன லஞ்ச் பண்ணணும்னு யோசிக்க தேவையில்ல. யூசுவலாக சாம்பார் தான் பண்ணுவேன். இந்த வாரம் சாம்பார் பண்ண வேண்டாம், எப்போவுமே சாம்பாரே பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு ரசம் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணேன். நான் எப்போவும் ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி, புளி, கரும்பு சர்க்கரை, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துருவேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு யூஸ்வலாக எப்போவும் ரசம் தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தாளித்து இறக்கிடுவேன். பருப்பு வேக வைக்கிறேன் அப்படின்னா அந்த அன்றைக்கி வந்து பருப்பு தண்ணி ஆட் பண்ணி ரசம் பண்ணிடுவேன். ரசம் பண்ணிவிட்டு பருப்பும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல சாம்பாரே பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. இது என்னடா நமக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாம்பார் வச்சேன். குட்டியை சாப்பிட வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. வீட்டில் நான் எது கொடுத்தாலுமே பார்த்த உடனே எனக்கு பிடிக்காது, வேணான்னு சொல்லிடுவான். பட் அதையே வந்து நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவான். நேற்று ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி கொடுத்தேன். பார்த்த உடனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்ட்டு இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி கட்லெட் மாதிரி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு.